சேலத்தில் சொத்திற்காக சித்தப்பாவை கொலை செய்த நபர் போலீசில் சிக்கி இருக்கிறார். கொலை செய்துவிட்டு கிணற்றில் விழுந்து இறந்தது போல செட்டப் செய்தவரை போலீசார் கண்டுபிடித்தது எப்படி? சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே முண்டாச்சியூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடைய அக்கா பொண்ணுத்தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த 27ஆம் தேதி கள்ளுக்கடை பகுதியில் உள்ள விவசாய கிணற்றில் ராமச்சந்திரன் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது நெற்றியிலும் தலையிலும் பலத்த காயங்கள் இருந்ததால் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது. பூலாம்பட்டி போலீசார் ராமச்சந்திரனின் உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அப்போது ராமச்சந்திரனை கம்பியால் தாக்கி கொலை செய்திருப்பது உடற்கூறு ஆய்வில் தெரிய வந்தது. இதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் ராமச்சந்திரனின் அண்ணன் மகன் பிரகாஷை போலீசார் பிடித்து விசாரணை நடத்த அவர்தான் கொலையாளி என்பது பிறகு தெரிய வந்தது. குடும்ப சொத்தான 2 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை அண்ணன் ராஜமாணிக்கமும் தம்பி ராமச்சந்திரனும் சரிபாதியாக பிரித்துக் கொண்டனர். பின்னர் தனது நிலத்தை வேறு ஒருவருக்கு விட்டுவிட்ட ராஜமாணிக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தும் விட்டார். சிற்றப்பாவான ராமச்சந்திரனுக்கு திருமணம் ஆகாததால் அவரது சொத்து தனக்கு கிடைக்கும் என ராஜமாணிக்கத்தின் மகன் பிரகாஷ் நினைத்திருந்திருக்கிறார். ஆனால் ராமச்சந்திரன் தன்னுடைய அக்கா பொண்ணுத்தாய்க்கு அந்த நிலத்தை தருவேன் என கூறியிருக்கிறார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த அண்ணன் மகன் பிரகாஷ் சித்தப்பா ராமச்சந்திரன் இறந்தால் அவரது நிலம் தனது கைக்கு வரும் என முடிவு செய்து அவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி கடந்த 26ஆம் தேதி ராமச்சந்திரனை மது அருந்த அழைத்துச் சென்ற பிரகாஷ் போதை தலைக்கேறிய நிலையில் இரும்பு கம்பியால் அவரை கொடூரமாக சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த ராமச்சந்திரனை கிணற்றில் தள்ளிவிட்டு கொலை செய்திருக்கிறார். அதன் பிறகு கிணற்றின் அருகே அவரது துணிகளை போட்டு வைத்து கிணற்றில் குளிக்கச் சென்ற போது போதையில் நீரில் மூழ்கி இறந்து விட்டதாக நாடகமாடியிருக்கிறார். காவல்துறையினரின் கிடுக்கி பிடி விசாரணையில் ராமச்சந்திரனை பிரகாஷ் கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பிரகாஷை கைது செய்துள்ள காவல்துறையினர் எடப்பாடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.